இந்தியாவின் அணுமின் நிலையங்கள் ஆண்டுதோறும் 1 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுக்கு சராசரியாக 0.15 கனமீட்டர் கதிரியக்க திடக்கழிவை உருவாக்குகின்றன என்று மத்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கதிரியக்க கழிவு அகற்றப்படும் அளவு மற்றும் இடம் குறித்த விவரங்கள் இந்தியாவின் அணுசக்தி பாதுகாப்பு ஒழுங்குமுறை அமைப்பான அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்திடம் முறையாக சமர்ப்பிக்கப்படுவதாகவும் அத்துறை தெரிவித்துள்ளது. அனைத்து கதிரியக்க கழிவுகளும் ஒரே அளவிலான கதிரியக்க தன்மையை கொண்டவை என்பது ஒரு தவறான புரிதலாகும். உண்மையில் வெவ்வேறு வகையான கழிவுகள் வெவ்வேறு அளவிலான கதிரியக்க தன்மையை கொண்டுள்ளன. எனவே அவற்றை கையாளுவதற்கும் சுத்திகரிப்பதற்கும் அகற்றுவதற்கும் வெவ்வேறு முறைகள் தேவைப்படுகின்றன. தற்போதைய விதிமுறைகளின்படி இயங்கும் அணுமின் நிலையங்களுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் ஏற்படும் கதிர்வீச்சு அளவு ஆண்டு வரம்பான 1 MSV அதாவது 1000 மைக்ரோசெவட்டை தாண்டக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது சர்வதேச கதிரியக்க பாதுகாப்பு ஆணையம் நிர்ணயித்த வரம்புகளுக்கு உட்பட்டதாகவே அமைந்துள்ளது. இந்தியா கதிரியக்க கழிவுகளை மூடிய எரிபொருள் சுழற்சி முறை மூலம் மறுசுழற்சி செய்கிறது. இது செலவழிக்கப்பட்ட அணு எரிபொருட்களை மறுசுழற்சி செய்து மீதமுள்ள பயனுள்ள பொருட்களை எதிர்கால உலைகளுக்கு மீண்டும் எரிபொருளாக பயன்படுத்தும் முறையாகும். அடுத்ததாக அதிக கதிரியக்க தன்மை கொண்ட திரவ கழிவுகள் போரோசிலிகேட் கிளாஸ் மேட்ரிக்ஸ் மூலம் திடப்படுத்தப்படுகின்றன. குறைந்த கதிரியக்க கழிவுகள் வேதியியல் முறையில் சுத்திகரிக்கப்பட்டு திடக்கழிவுகள் ஆலை வளாகத்திற்குள்ளேயே நிலத்துக்கடியில் பாதுகாப்பாக புதைக்கப்படுகின்றன. மேலும் வளிமண்டலத்தில் கலக்கும் முன் கதிரியக்க துகள்கள் உயர் திறன் கொண்ட ஹெப்பா வடிப்பான்கள் மூலம் முழுமையாக அகற்றப்படுகின்றன. குறிப்பாக மறுசுழற்சியின் போது பயன்படுத்தப்பட்ட எரிபொருளில் சுமார் 2 முதல் 3% மட்டுமே கழிவாகிறது. மீதமுள்ளவை மீண்டும் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. இந்தியா, அமெரிக்கா மற்றும் பின்லாந்து ஆகிய 3 நாடுகளுமே கடுமையான ஒழுங்குமுறைகள் மற்றும் பல பாதுகாப்பு தடைகளை சார்ந்துள்ளன என்றாலும் பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருளை கையாளும் விதத்தில் இந்த 3 நாடுகளும் வேறுபடுகின்றன. பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருளுக்கான உலகின் முதல் நிரந்தர களஞ்சியமாக ஓன்காலோ என்று அழைக்கப்படும் அணு கழிவு சேமிப்பு நிலையத்தை ஓல்கிலுவோட்டா தீவுக்கு கீழே சுமார் 430 மீட்டர் ஆழத்தில் உறுதியான பாறை அடுக்குகளின் கீழ் பின்லாந்து கட்டியுள்ளது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அணு கதிரியக்க கழிவுகளால் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த களஞ்சியத்தில் பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருள் அரிப்பை எதிர்க்கும் செப்பு கலன்களுக்குள் அடைக்கப்பட்டு தண்ணீருடன் தொடர்பு கொள்ளும்போது உப்பி ஒரு கூடுதல் பாதுகாப்பு தடையை உருவாக்கும் பென்டோனைட் களிமண்ணால் சூழப்பட்டு இறுதியாக பூமிக்கு அடியில் ஆழமாக புதைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு மூடிய அணு எரிபொருள் சுழற்சியை பின்பற்றுகிறது. இதன் கீழ் பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருள் வெறுமனை கழிவாக கருதப்படுவதில்லை. மாறாக யுரேனியம் மற்றும் புளூட்டோனியம் போன்ற மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மீட்டெடுப்பதற்காக மறுசுழற்சி செய்யப்படுவதற்கு முன்பு அது ஒழுங்குமுறை மேற்பார்வையின் கீழ் சேமிக்கப்படுகிறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.